கல் நெஞ்சக்காரி கொஞ்சமாவது கரையிறாளான்னு பாருங்கள். போனாலே சரி ரைட்டு ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி இதே மாதிரி நான் பண்ணால் இவன் ஒத்துக்குருவாளா? அந்த மாதிரி நான் 2 நாளைக்கு கோயம்புத்தூர் நான் ஊரே சொல்லாமல் போயிருக்கா. அவள் திருச்செந்தூர் போயிருக்காளா, திருப்பூர் போயிருக்காளா, தாராபுரத்தில் இருக்காளா, ஒரு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு வாரத்தை சொல்லிட்டு போனால் நான் இதே மாதிரி விட்டுட்டு போயிட்டு எந்த ஊர்னே சொல்லாமல் ஒரு 2 நாள் 3 நாள் எந்த ஃபோனும் எடுக்காமல் எல்லாத்தையும் பிளாக்கில் போட்டுட்டு நம்பரை முதற்கொண்டு பிளாக் பண்ணி வீடியோ போடாமல் இப்படி எந்த ஒரு சிம்டம்ஸ் இல்லாமல் அறிகுறி இல்லாமல் இப்படி திரியிறாளே. பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு போயிட்டு திலீபா கோகுல் 2 பேரும் போயிருக்காங்க. இவன் மாத்திரம் போனால் கூட எங்கிட்ட போய் தொலை நாசமாக போகிறவன்ட்டு நம்ம விட்டுறலாம். பிள்ளை குட்டியோடு போயிருக்கும்போது இருக்கிறவன் பூரா இப்போ என் மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். இப்போ என்ன நடக்குது தெரியுமா? எங்கே போனான்? அவன் மாத்திரம் போனால் கூட நேரம் வீடியோ போட்டிருப்பாளே. பிள்ளை குட்டிகளோடு போயிருக்காங்கிற இப்போ வரைக்கும் ஒரு ரிசல்ட்டை காணா. என்ன ஆச்சு? நீ எதுவும் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி என் மேலே சந்தேக பார்வை அப்படியே திரும்ப ஆரம்பிக்குது. இது எதில் போய் முடியும்னு சொல்லி எனக்கு தெரியலை. நீ எங்கே இருந்தாலும் சரி தான் சூர்யா, உனக்கு நான் சொல்கிறது ஒன்று தான். நான் இந்த இடத்துல இருக்கேன், கம்யூனிட்டி போஸ்ட்டாவது போடு. இல்லையா உன்னுடைய யாராவது ஒருத்தவங்ககிட்ட உன்னுடைய இந்த மஞ்சு இல்லை வேறு யாருக்கிட்டையாவது ஒரு ஃபோனை போட்டு உன்னை நெருங்கிய விழுதுகள்கிட்ட ஃபோனை போட்டு நான் இந்த இடத்துல இருக்கேன், இப்படி இருக்கேன், என்னை தேட வேணாம், நான் சேஃப்டியாக தான் இருக்கேன், வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு சொல்லு. இல்லைனா ஃபோன்லேயா தகவல் சொல்லு. நானும் கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு ஃபோன் அடிக்கிறது? அந்த பிள்ளைய தேவையில்லாமல் பட்டன் மஞ்சு சொல்லி இப்போ அந்த பிள்ளை என்னடானா என் ஃபோனையே எடுக்க மாட்டேங்குது. எடுத்தால் என்கிட்ட பேசணுங்கிறதுக்காகவே ஃபோன் எடுக்க மாட்டேங்குது, அட்டன் பண்ண மாட்டேங்குது. இப்போ நான் யாருக்கிட்ட போய் எங்கே போய் நிற்பேன்? இல்லைனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுவும் போயிடவா? ஆளை காண இந்த மாதிரி ரவுடி பேபி சூர்யா என்ற சுப்புலட்சுமியை காணவில்லை. கூடவே பிரேம்குமார் என்ற திலீபாவையும் காணா, கோகுல்நாத்தையும் காணா அப்படின்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? இல்லை நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இல்லை உன் புருஷன் கேட்டானா யார் பதில் சொல்கிறது? ஏண்டா உன்னைய நம்பி தானே அவள் வந்தா, மதுரையில் நீ தானே அவளுக்கு வீடு பிடிச்சி வச்ச. இப்போ உங்களுக்குள்ளே என்ன பஞ்சாயத்து, உங்களுக்குள்ளே என்ன உள்குத்து? எதுக்கு அவள் வீட்டை விட்டு ஓடி போனா? எனக்கும் தகவல் சொல்லலை. இப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா, சரி எப்படியும் பாலவிநாயகத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், இவன் வீட்டை விட்டு ஓடி போனது. இல்லை அவன் படித்து பாஸ் ஆனதுக்கு போய் முட்டை போட போயிருக்காளா, இல்லைன்னா சர்டிஃபிகேட் வாங்க போயிருக்காளா, +2 மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட்டு என்னங்கிறது சொன்னால் தானே தெரியும். எதுவுமே தெரியாமல் நானும் இவளை 2 நாளாக தேடாமல் இந்த நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு உண்மையான பாசை வச்சவளாக இருந்தால் ஒரு ஃபோன் அடிச்சிருப்பான். ஏங்க நான் அங்கே இருக்கேன், நீ என்னை தேடாத, எதுக்கு நீ லவ் பாட்டாக போட்டுக்கிட்டு இருக்க, எதுக்கு வீடியோ போட்டு என்னை கொள்கிற இப்படி கேட்கலாம். நானும் காலிலேருந்து எம்புட்டு வீடியோ போடுறது, தலையில் துண்டை போட்டேன், அவளுக்கு பிடிச்ச பாட்டை போட்டேன், கண்ணீர் விட்டு போட்டேன், எல்லா வகையிலையும் அவளுக்கு கெஞ்சாத குறையா நான் கேட்க அவள் மிஞ்சிரா. ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஒரு சில பேர் கெஞ்சினா மிஞ்சுவாங்க, மிஞ்சினா கெஞ்சுவாங்கம்பாங்கள்ல, அந்த கதையை சரி நம்மளே சரி தப்பு பண்ணிட்டோம் விடுங்க, எதுக்கு போய்கிட்டு நம்ம கூட்டு போயிருக்கணும், அவளை விட்டுட்டோம், சரி போனால் போட்டு அவளாக எப்படி போயிட்டு வர்றான்னு பார்ப்போம்னு சொல்லி நான் ஒரு திமிராக இருந்தேன். பதிலுக்கு இவையெல்லாம் ஒரு ஆளா? இவை இல்லாமல் நம்ம ஏற்கனவே அவள் இந்த மசாலா பிஸ்னஸ் வந்ததுலேருந்தே அவளுடைய பேச்சுவார்த்தைகள் அவளுடைய போக்கு எல்லாமே ஒரு திமிருத்தனமாக போகுது. இவ்வளவு நாளாக யூடியூப் வருமானம் இருந்தால் போதும், என்ன இருந்தாலும் அவன் கூட இருந்து சம்பாரித்து கொடுக்குறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தா. இப்போ அவன் என்ன யோசிக்கிறா, நம்மளுக்கு தான் மசாலா வியாபாரம் இருக்குல்ல, மாதம் 10 20 100 கிலோ விற்கிறோம், அழகாக அதில் வர்ற லாபமே போதும், இவனை கலட்டி விட்டுருவோம், இப்படி இவனை டார்ச்சர் கொடுத்தா தான் இவன் வீட்டை விட்டு ஓடுவேன், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் கண்டு இவன் போய்கிட்டு இருக்காளா? ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. ஒன்று சொல்லிட்டு போ, சரி இப்படி உன்னை எனக்கு பிடிக்கலை, உன் கூட வாழ்க்கை வாழ பிடிக்கலை, நீ டார்ச்சர் பண்ணுற, உனக்கு மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்து உனக்கு சோறாக்கி போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, உன் காசு தான் எனக்கு, உன் யூடியூப் வருமானம் தான் எனக்கு நம்ப போகுதா, என் பொழப்பை நான் பார்த்துக்கிறேன், உன் பொழப்பை நீ பார்த்துக்கன்னு என்னை ஒன்று உதறி விடு, இல்லை கலட்டி விட்டு கூட போ. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எங்கே இருக்கன்னே தெரியாமல் இவ்வளோ தூரம் ப்ராப்ளத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா பார்க்குறவங்க ஒரு நாள் சும்மா இருப்பாங்க, 2வது நாள் எனக்கு எதிரிகள் ஜாஸ்தி. என்ன பண்ண அவளை? ஏன் வீட்டில் தானே இருந்தா, காலையில் வரைக்கும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே வீடியோ போட்டிங்க, இப்போ எங்கே போனா அவள்? பிள்ளைகளையும் காணங்கிற, என்ன பண்ணுன? ஒருவேளை அதை என்ன பண்ண பாபநாசம் படத்தில் வர்ற மாதிரி செவராக வச்சு பூசிட்டியா? எல்லா கேள்வியும் கேட்பாங்கல்ல. ஏன்னா இந்த உலகம் சந்தேகம் பிடிச்ச உலகம், எப்படா என்னை அழிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கிற உலகம். இதில் நான் நீந்தி கரை சேர்றதே பெரிய விஷயம். நீ போறியா? ஒன்றும் இல்லை, உன் கையில் ஃபோன் இருக்குது, உன் கையில் வலைதளம் இருக்குது. நேற்றுலேருந்து பார்க்குறேன், இந்த சூர்யா விழுதுகள்லையும் நான் தான் வீடியோ போடுறேன், நைட்டு லைவு, மத்தியானம் லைவு, அதே மாதிரி காலையில் என்னுடைய ஐடியிலையும் நான் தான் போடுறேன். இவளுடைய சூர்யா மீடியா அபிஷியலில் ஒரு வீடியோ வரல. சரி கம்யூனிட்டி போஸ்ட்டாவது ஒன்று போடு,
நான் இந்த இடத்துல இருக்கேன், இப்படி இருக்கேன், வந்துடுவேன், இல்லை உன் புருஷன் கூட இருக்கேன்னு கூட சொல்லு. நான் அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. சரி ரைட்டு, கட்டின புருஷன் தானே கூட்டு போயிருக்கேன், ஏதோ குச்சிலி மஸ்து பண்ணிட்டு கூட அனுப்பி விடட்டும்னு சொல்லி கூட நான் கவலைப்படாமல் இருப்பேன். சும்மா இந்த பாருங்கள் சகுனத்தை சொல்லுது பாருங்கள், மாடு கூட கத்துது மாமான்னு. நான் பாருங்கள் நான் எவ்வளோ நேரம் தாங்க வீட்டுக்குள்ளேயே பொறுமையாக இருக்கிறது, எனக்கு பொழுது போக மாட்டேங்குது. நானும் இன்ஸ்டாவில் வீடியோ போடுறேன், அம்மா பாட்டு போடுறேன், இவளுக்கு பாட்டு போடுறேன், எல்லாம் போடுறேன். கடைசியில் அவளும் அங்கேருந்து சுமியும் கூப்பிட்றா சாப்பிட வாங்கன்னு. இருந்தால் காலையில் பாருங்கள் 2 இட்லி, ஒரு தோசை, முட்டை தோசை, ஒரு பூரி செட்டு, ஒரு பிளேன் தோசை, ஏதோ என் வயிற்றுக்கு தேவையானதை கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு இந்த குளப்பட்டினி இந்த மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு யார் சோறாக்கி போடுறது? எனக்கு என்னன்னு தெரியல. நேரத்துக்கு பசி மயிறு வேணால் வேகமாக எடுத்துருது. கவலைப்படுறவனுக்கு பசி வருமா? அப்போ கேட்பாங்க, அப்போ உனக்கு கவலையே இல்லையா? அதனால தான் வேலைக்கு பசிக்குது. இந்த மணி 1 தான் ஆகுது, அதுக்குள்ளே அப்படியே எனக்கு வவுரெல்லாம் கபன்னு எரியுது. டெம்பிள் சிட்டி ஹோட்டலில் நேற்று வாங்கி தின்னாச்சு. இன்றைக்கி சூரிய மெஸ்ஸுக்கு போகணும். போகிற இடத்துல பூரா பார்க்குறாங்க, என்ன அக்கா எங்கே போனாங்க, கடையிலேயே வந்து திங்கிறீங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போனால் சுத்தப்படாது சூர்யா. ஒன்று நான் இங்கே தான் இருக்கேன், சேஃப்டியாக இருக்கேன், உசுரோடு தான் இருக்கேன், பிள்ளைகள்லாம் இந்த பத்திரமா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜை போடு. இல்லையா திருச்செந்தூர் போயிருக்கியா, கடலில் குளித்த மணிக்கு வீடியோ போடு. தாராபுரம் போனியா, சர்டிஃபிகேட் வாங்கி கையெழுத்து போட்ட மணிக்கு வீடியோ போடு. அதையும் தாண்டி உன் புருஷன் கூட இருக்கியா, நீ உன் புருஷன் கூட படுத்தா மணிக்கு கூட வீடியோ போடு. எனக்கு அதை பற்றி ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. என் மேலே அபாண்டமாக பழியும் போட்டு விட்றாத. அதைத்தான் நான் கேட்குறேன். எனக்கு ஒரு அளவு தான் பார்ப்பேன். ரொம்பையும் போக போக எனக்கே இந்த வகுத்தை கலக்குது. காலையிலேருந்து 3 தடவை, காலைல 4 தடவை போனேன், இப்போ வந்து ஒரு 3 தடவை போயிட்டேன், 7 தடவை கக்குசு போயிட்டு வந்து உட்காந்துருக்கேன். என்னை தேவையில்லாமல் பேதி பிடுங்க விடாத, தேவையில்லாத வேலையும் பார்க்காத. எங்கே இருந்தாலும் வீடு வந்து சேரு, இல்லை ஒரு மெசேஜ் பண்ணு, இல்லை உன் சொந்த பந்தம் யாருக்கிட்டே உங்கள் அம்மாவுக்காவது ஃபோனை போட்டு சொல்லு. நான் உன் புருஷனை கூட சமாளிச்சிருவேன். உங்கள் ஆத்தாக்காரியை சமாளிக்கிறதுலாம் பெரிய விஷயம். அமிர்தம்மா வந்தானா அப்படியே சேலையை வரிஞ்சு கட்டிக்கிட்டு எங்கடா வட்டி விட்ட என் பிள்ளைய ராவுத்துறேன்னு என்னையை போட்டு ஆட்டி எடுத்துருவா. அதுக்காக நான் பதில் சொல்லணும், உங்கள் அன்னைங்களுக்கு பதில் சொல்லணும், உனக்கு குடும்பத்துக்கு பதில் சொல்லணும். முதல்ல அதை மனசில் வச்சுக்கிட்டு காலகாலத்தில் வீடு வந்து சேரு. அமிர்தம்மா சாயங்காலத்துக்குள்ளே, ஏன்னா அமிர்தம்மா காலிலேருந்து எனக்கு 2 ஃபோன் அடிச்சிருச்சு. நான் ஃபோனை எடுக்கலை. ஏன்னா அவன் எப்போயும் 2 நாளைக்கு ஒருக்கா அவங்க அம்மா கிட்ட வந்து இவ பேசிக்கிட்டு இருப்பாள். இப்போ பேசலை போல். அந்த அம்மா ஃபோனை போட்டு என்கிட்ட அடிக்குது. நான் இல்லைம்மா அவங்க அம்மா இது சுப்பம்மா வீட்டில் இல்லை, அவன் என்கிட்ட போயிட்டான்னு சொன்னால் எங்கடா அனுப்புனேன், சுப்பம்மா வேணா சுடுகாட்டுக்கு எதுக்கும் பார்சல் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்டுருவா. பார்த்து வந்து என் மானத்தை காப்பாற்று. இவங்களும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே என் பக்கம் திரும்புகிறாங்க. கிரிகாலையும் ஷோ மாதிரி ஆக போகுது. என்னான்னு சொல்லி எனக்கு பார்த்து ஒரு நல்ல முடிவாக சொல்லு. தேவையில்லாமல் என்னை இம்சையை கொடுக்காத. நான் நினச்சா இப்போயே வீடை பூட்டிட்டு கிளம்பி அங்கே போக முடியும். அப்புறம் வந்து எல்லா குடும்பமாக சேர்ந்து அந்த பழி வந்து என் குடும்பத்து மேலே விழுந்துடும். சுமியும் தான் இதில் உடந்தன்றுவாங்க, அதுபோக என் பிள்ளை மேலேயும் உடந்தன்றுவாங்க. நீ போயிட்டு வர்றதுக்குள்ளே என் உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்குது. காலகாலத்தில் வந்து சேருமா தாயே, இதுக்கு மேலே உங்கள்கிட்ட கெஞ்ச முடியாது. அடுத்த வீடியோ அழுத மணிக்கு போட்டுருவேன். அப்புறம் பார்த்துக்க, கொஞ்சம் வந்து என்னான்னு பாரு, கருணை காட்டு, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீ வந்ததுக்கப்புறம் கூட நான் எங்கே வேணாலும் போய்க்கிறேன். ஏன்னா உன்னை வீட்டில் வந்து நிப்பாட்டிட்டு இந்த இருக்கா சூர்யா, இந்த இருக்கா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி எல்லார் கண்ணிலையும் காட்டிட்டு நான் விடுகதையாக வாழ்க்கை விடை தருவார் யாரோண்டு கூட நான் போயிடுறேன். இது தான் கடைசியில் ஏன் முடிவுன்னு நினைக்கிறேன். என்னமோ நடக்க போகுது, நல்லதாக நடந்தால் சந்தோஷம்தான். இந்த சாயங்காலம் 6 மணியில் என்னென்ன என்னை கேள்வி கேட்க போகிறாங்களோ எனக்கே தெரியலை. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு கரை சேர்றேன். பாய்.